தமிழ்நாடே தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம நெறைய மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமா இருக்கு. இப்போ தமிழ்நாடே தண்ணீரில மிதப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஒரு அதி கனமழைக்குள்ள நம்ம போறோம். ஏற்கனவே அதி கனமழைங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல 43 சென்டிமீட்டர் மழை அளவுக்கு பதிவாகியிருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல 16 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு தீவிரமாகி வருகிறது. அதிலும் ஒரு சில மாவட்டத்துல நம்ம நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம். பல பகுதிகள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல பதிவாகிட்டு இருக்கு. இதே போலவே மழை இன்னும் 1 வாரத்துக்கு வந்துட்டே இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எங்க ஊர் பகுதி முழுவதுமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுரும்னு சொல்லி டெல்டா மாவட்டத்திலேருந்து நெறைய பேர் கடந்த நாட்கள்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, 1 வாரம் முழுவதுமாகவே கனமழை வரதான் போகிறது. அடுத்த வாரத்துல தாழ்வு மண்டலம் பொறுத்தவரை மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்த போது தயவு செய்து எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் வரக்கூடிய நாட்கள் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். எந்தெந்த தேதிகளில் மழை வருகிறது அப்படிங்கிற மிக துல்லியமான தகவலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லைக் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும். கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணுறீங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வரை கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு. எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்னா, நவம்பர் 26 போல ஆரம்பிச்சு, நவம்பர் 30 வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். இந்த மழை பொழிவு வர்றதுக்கு முன்னாடி, இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கும் ஒரு சில மாவட்டத்தில் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதி கனமழை வரைக்கும் விட்டு விட்டு தீவிரமாகவே பதிவாக போகுது. ஆகவே குறுகிய நேரத்தில அதிக மழை பொழிவுங்க. அதாவது ஒரு நாள் முழுவதும் மழை பெய்து நமக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறத விட, கொஞ்ச நேரம் நமக்கு மழை பெய்யும். ஆனா, அந்த கொஞ்ச நேரம் மழை பெய்தாலும், அந்த அந்த மழையிலேயே பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆகவே சில நேரங்கள்ல நமக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, மழையே எதுவும் இல்லாம அப்படியே வானம் மேகமூட்டமா அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில மாவட்டங்கள்ல காணப்படுது. தயவு செஞ்சு பார்த்து ஏமாந்துறாதீங்க. சில மாவட்டங்கள்ல மழையே இல்லாம அப்படியே அமைதியாக இருக்கும். எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாம இருக்கும். மழைக்கான அறிகுறி கூட தெரியாம இருக்கலாம். அல்லது வானத்தில் நட்சத்திரங்கள் தெரியிற அளவுக்கு மேகக்கூட்டங்கள் கூட இல்லாம இருக்கலாம். தயவுசெய்து அதெல்லாம் பார்த்து ஏமாந்துறாதீங்க. மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்கிறது தொடர்ந்து கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள்ல எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டத்துல அடுத்த வாரத்துல இந்த ஃபெங்கல் புயல் உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து, அதுக்கப்புறம் அப்படியே சென்னை வழியாகவே நம்ம போகப்போது. நாகப்பட்டினத்தில முதல்ல மழை கொடுக்கும். அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டங்கள்ல மழை கொடுக்க போது. அதுக்கப்புறம் அப்படியே சென்னைக்கு சென்னையிலும் நெறைய மழை கொடுத்துட்டு தான் இந்த ஃபெங்கல் புயல் போகப்போது. அதனால நாகப்பட்டினத்தில மட்டும் தான் மழை வரும். வேற எங்கேயும் மழை வராதுன்னு நெனச்சிராதீங்க. முதல்ல நாகை, அதுக்கப்புறம் கடலூர், அதன் பிறகு சென்னை பகுதிகளுக்கும் மழை கொடுத்துட்டு தான் இந்த ஃபெங்கல் புயல் போகுமே தவிர, சும்மாலாம் போக போறதில்ல. ஆகவே எல்லா மாவட்டங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். சரி, இன்றைக்கு எங்கெல்லாம் கனமழை வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த புயல் பத்தின தகவல்குள்ள போகலாம். இன்றைய கனமழை பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம், முதல் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதியாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. விருதுநகர்ல பெரும்பாலும் மிதமான மழை எதிர்பாருங்க. மிதமான மழை விருதுநகர்ல இருக்கும். ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகும். தென்காசி மாவட்டங்களும் அதே போல பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை ஆங்காங்கே வரும் மணி நேரங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே நம்ம புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தென்காசியிலும் பரவலாக மழை பொழிவானது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வருகிற நவம்பர் 25ஆம் தேதி மாலை முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நவம்பர் 25ஆம் தேதி மாலை நேரங்களில் ஆரம்பித்த மழை ஒரு 4 நாட்களாக விடாம கடலோரத்தில் பதிவாக போகுதுங்கிறதுனால
நெறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது. குறிப்பா சென்னை அடுத்த டார்கெட்டா அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க. அடுத்து சென்னை தான் டார்கெட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டு. வெள்ளப்பெருக்கு பெருக்கெடுத்து ஓடப்போகுது சென்னை பகுதிகள்ல. அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து எல்லாம் தென் மாவட்டங்கள் தான் அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்ன்னு இங்க தான் அதிகமா மழை வருதுன்னு எல்லாருமே இந்த பகுதிகளுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயங்கள்ல சென்னை வந்து என்ன ஆச்சு? ஏன் வெறும் வானம் மேகமூட்டமா இருக்கு? வெயில் மட்டும் தாங்க வந்துட்டு இருக்கு. வேற எதுவுமே இல்லங்க அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து நெறைய கமெண்ட் பார்த்தோம். உங்களுக்கு நவம்பர் 25 முதல் 29 வரை அதி கனமழை எச்சரிக்கை உண்டு சென்னை பகுதிகள்ல. அதனால இந்த தேதிகள்ல சென்னை மட்டும் தான் மழைன்னு கிடையாது. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக மழை வரப்போகுது. இந்த 25லேருந்து 29 தேதிகள் வரைக்கும் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு வந்த பகுதிகள் டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே 30 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர்னு பெய்த பகுதிகள்ல மறுபடியும் ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும். சென்னை பகுதிகள்ல மீண்டும் புதிதாக நமக்கு அடுத்த சுற்று கனமழையில மிக கடுமையான கனமழையும் கண்டிப்பாக காத்திருக்கிறது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மிக மிக தீவிரமான மழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. அதுல குறிப்பாக கடலோரங்களில் அதி கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கு. ஆகவே மிக கனமழை முதல் அதி கனமழை. பொதுவாக அதி கனமழை அப்படின்னாலே 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு பெய்தால் அது ரெட் அலர்ட் மற்றும் அதி கனமழைன்னு சொல்லுவோம். அந்த ரெட் அலர்ட்டையும் தாண்டி இப்போ மழை வந்துகிட்டு இருக்கு. அது ரெட் அலர்ட்ல பொதுவா 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை வரும்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது 40 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுங்கிறது ராமநாதபுரத்துல பதிவாகியிருக்கு. அதீத கனமழைக்குள்ள போயிட்டு இருக்கு. ரெட் அலர்ட்டையும் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆகவே நிறைய பேர் ரெட் அலர்ட் குடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. மழை பொழிவு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் அலர்ட்டையும் தாண்டி போயிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த ரெட் அலர்ட் பொறுத்தவரை அதி கனமழைங்கிறது அடுத்த வாரத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கும். மற்ற மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என்னப்பா ஆச்சு? வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள்ல மழை வராதா அப்படின்னா, இங்க வந்து கனமழை வரைக்கும் தீவிரமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்த வாரத்தில் குறிப்பா நவம்பர் 25 முதல் 29 வரை கனமழை தீவிரமாக வாய்ப்பு. இங்க வந்து அதி கனமழை இருக்காது. கனமழையாக வெளுத்து வாங்கும் உள் மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரம் பல்வேறு பகுதிகளில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகவே ஒரு தொடர் கனமழை பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க. எங்கெல்லாம் நமக்கு மழை சரியா பெய்யலையோ அங்கெல்லாம் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்க போகுது. அதனால எங்க ஊர்ல மழை வரல. அங்க மட்டும் தான் மழை வருது. தமிழ்நாட்டுல 6 மாவட்டங்கள்ல மட்டும் தான் மழை வருது. 8 மாவட்டங்கள்ல மட்டும் தான் மழை வருதுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் நம்ம டைம் சொல்லிட்டோம். சொன்ன தேதிகள்ல சரியாக மழை வரும். கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல்ல ரொம்ப தீவிரமா மிரட்டி, கடைசியில கிட்ட வரும்போது காற்றுடைய வேகம் குறைந்து, கனமழைய அவ்ளோ தீவிரமா பொழிந்து தள்ளிட்டு போகப்போது. குறிப்பா நம்ம காற்றுடைய வேகம் குறைவு. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். காற்றுடைய வேகம் ரொம்ப குறைவு. தரைக்காற்று மட்டும் தான் வீச வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து மழை பொழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். காற்று குறைவா இருந்தாலும், கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துடுறோம். சற்றே கவனமாக இருங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் முன்னெச்சரிக்கையாக இருந்து, மழையிலேருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளுங்க நண்பர்களே. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.